லாஸ்ட் வீக் நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2024க்கான பட்ஜெட் அறிவிச்சாங்க. இந்த பட்ஜெட்ல தங்கத்தோட இறக்குமதி வரியை 15% இருந்து 6% குறைச்சாங்க. இப்போ மத்திய அரசு இந்த இறக்குமதி வரியை ஏன் குறைச்சாங்க, இதுக்கு பின்னாடி உள்ள காரணம் என்ன, இப்படி இறக்குமதி வரியை குறைச்சதுனால தங்கத்தோட விலை எந்த அளவுக்கு குறையும், 45,000க்கு கம்மியா குறைய வாய்ப்பு இருக்கா, இதனால கோல்டு பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா, இல்ல நாடு முழுவதும் ஒரே தங்கம் ஒரே ரேட்டுன்னு சொல்றாங்களே அது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல டீடைலா பார்த்தலாம் வாங்க. நாட்டுல தங்கம் வாங்குறவங்க ரெண்டே டைப் தான். ஒன்னு தங்கத்தை விரும்பி வாங்கி போட்டுக்கிறவங்க, இன்னொன்னு அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்டா வச்சுட்டு இதுல இன்வெஸ்ட் பண்ணா எப்பவுமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்றவங்க. இப்படி தங்கத்துல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணி பயன்படுத்துறதுனால இந்தியா தான் தங்கத்தை பயன்படுத்துறதுல இரண்டாவது பெரிய நாடா இருக்கு. முதல் பெரிய நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா சைனா தான். இந்தியா என்னதான் தங்கத்தை பயன்படுத்துறதுல இரண்டாவது பெரிய நாடா இருந்தாலும் 95% வெளிநாடுகள்ல இருந்தா இறக்குமதி பண்றாங்க. பெரும்பாலும் சுவிட்சர்லாந்துல இருந்தும், அப்புறம் UAE, சவுத் ஆப்பிரிக்கா இந்த மாதிரி நாட்டுல இருந்து தான் இறக்குமதி பண்றாங்க. மீதி இருக்கிற 5% எங்கிருந்து தங்கத்தை எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகால இருக்கிற KGF, அதே மாதிரி இன்னும் சில தங்க சுரங்கங்கள் இருந்தா எடுக்கிறாங்க. நம்ம உள்நாட்டு தங்க சுரங்கத்திலிருந்து எடுக்கிற தங்கத்தோட கம்பேர் பண்ணும்போது உலக அளவுல வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ற தங்கத்தோட அளவு தான் ரொம்ப அதிகமா இருக்குது. இப்படி இறக்குமதி பண்ற தங்கத்துக்கு தான் இறக்குமதி வரியை 15% இருந்து 6% குறைச்சிருக்காங்க. முக்கியமா இந்த வரியை குறைச்சதுக்கான முக்கிய ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா தங்க கடத்தல். 2022ஆம் ஆண்டு புள்ளி விவரப்படி தங்க கடத்தலோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 100 டன் தங்கத்தை வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு கடத்தி கொண்டு வந்திருக்காங்க. இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா சீஸ் பண்ண தங்கம், அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ஸ் கொடுத்த ரிப்போர்ட், இது எல்லாத்தையும் வச்சு கவர்மெண்ட் கால்குலேட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் ஒன்னு கொடுக்கறாங்க. 2023ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா 155 டன் தங்கம் வெளிநாடுகள் இருந்து இந்தியாவுக்கு கடத்தி கொண்டு வந்திருக்காங்க. சோ வருஷம் தங்க கடத்தலோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது. இப்ப கவர்மெண்ட் என்ன பிளான் பண்றாங்கன்னா இந்த தங்க கடத்தலோட எண்ணிக்கையை குறைச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி இந்த தங்க கடத்தலால கவர்மெண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தங்கத்தால வர வேண்டிய ரெவன்யூ கவர்மெண்ட்டுக்கு வராம போயிடும். அதாவது இந்த தங்கம் லீகலா இம்போர்ட் பண்ணி இந்தியாக்குள்ள கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு இம்போர்ட் டாக்ஸ், GST எல்லா வரியும் போடுவாங்க. அது லீகலா வராம இல்லீகலா தங்க கடத்தல்னால வருதுன்னா எந்த ஒரு வரியும் கவர்மெண்ட்டுக்கு வராம போயிடும். தங்கத்தோட இறக்குமதி வரியை குறைச்சோம்னா தங்க கடத்தல் ஆட்டோமேட்டிக்கா குறையும் சொல்லி கவர்மெண்ட் பிளான் பண்றாங்க. அது எப்படி குறையும் நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இப்போ அவங்க தங்கத்தை கடத்திட்டு வரும்போது 1 கிலோ தங்கத்துக்கு 4 இருந்து 5 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் வரும். அதே இப்போ தங்கத்தோட இறக்குமதி வரியை 15 இருந்து 6% குறைச்சிட்டாங்கன்னா ஒரு 70,000-60,000 தான் அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இந்த மிக குறைஞ்ச ப்ராஃபிட்டுக்காக நிறைய பேர் தங்கத்தை கடத்த மாட்டாங்க. சோ தங்க கடத்தல் பெருமளவு குறைஞ்சிரும். இந்த தங்கத்தோட இறக்குமதி வரியை குறைச்சதுனால தங்கத்தோட விலை குறைஞ்சிட்டே போகுமான்னு கேட்டீங்கன்னா, இப்போ பட்ஜெட் அறிவிச்சதுக்கு அப்புறம் ஒரே நாள்ல டிராஸ்டிக்கா 2,200 ரூபாய் குறைஞ்சது. அதுக்கப்புறம் 300 ரூபாய் 400 ரூபான்னு சொல்லி ஒரு சவரனுக்கு குறைஞ்சிட்டே தான் வந்தது. இப்போ இப்படி குறைஞ்சிட்டே போகுமான்னு கேட்டீங்கன்னா நம்ம எக்ஸ்பர்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா தங்கம் டிமாண்ட் அண்ட் சப்ளை கான்செப்ட்ல தான் ஒர்க் ஆகுதுன்றாங்க. அதாவது தங்கத்தோட விலை குறையும் போது நிறைய பேர் அதை வாங்க ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் அதை வாங்க அதோட டிமாண்ட் அதிகமாகும். சோ இப்போ இறக்குமதி வரியை குறைச்ச 2-3 வாரங்களுக்கு மட்டும்தான் தங்கத்தோட விலை குறைஞ்சிக்கிட்டே போகும். அதுக்கப்புறம் அதை வாங்க டிமாண்ட் அதிகமாச்சுன்னா விலை திரும்ப ஏற ஆரம்பிச்சிடும். இந்த பட்ஜெட் தாக்கலோட வரி குறைப்புக்கு முன்னாடி தங்க வியாபாரிகள் என்ன சொன்னாங்கன்னா 2024ஆம் ஆண்டு இயர் எண்டுக்குள்ள தங்கத்தோட விலை 60,000 தொடும் சொன்னாங்க. ஆனா இப்போ வரி குறைப்புக்கு அப்புறமும் அதே தான் சொல்றாங்க. அதாவது இந்த 2-3 வாரம் மட்டும் தங்கம் விலை கம்மியா இருக்கும், இது தங்கத்துக்கு ஒரு பொன்னான வாரம்னு சொல்லி தங்க வியாபாரிகள் சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா சாவரின் கோல்ட் பாண்ட், அதாவது தங்க பத்திர திட்டம். இந்த இறக்குமதி வரி குறைப்பால தங்க பத்திரத்துல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ஏதாவது லாஸ் ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி தங்க பத்திரம்னா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். தங்க பத்திர திட்டத்தை நம்ம கவர்மெண்ட் 2015ல தான் அறிமுகப்படுத்தினாங்க. அதாவது தங்கத்தை ஒரு பொருளா வாங்காம ஒரு கோல்டு பாண்டா வாங்கி வச்சுக்கிறோம். இதனால என்ன முக்கியமான பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 2.5% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் அவங்க நமக்கு கொடுக்கறாங்க. இந்த தங்க பத்திரத்தை நீங்க எங்க வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஆஃப்லைனா நீங்க போஸ்ட் ஆபீஸ்ல நேர்ல போய் கூட வாங்கிக்கலாம். இல்ல ஆன்லைன் பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் பேங்கிங் ஆப்ஸா இருக்கட்டும், இல்ல பேமெண்ட் ஆப்ஸா இருக்கட்டும், இல்ல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஸா இருக்கட்டும், இந்த ஆப்ஸ்ல எல்லாம் கூட நீங்க வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன ஆப்னு பாத்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்னா
போன்பே, ஜிபே இங்க கூட வாங்கிக்கலாம். மொபைல் பேங்கிங் ஆப்னு பாத்தீங்கன்னா SBI யோனோ, iMobile இல்ல ஆக்சிஸ் இந்த ஆப்ல கூட வாங்க முடியும். இப்போ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆப் இருக்கும்ல, அதுல வந்து ஜீரோதா, க்ரோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கு. நீங்க தங்க பத்திரம் வாங்குறீங்கன்னா அதுக்கு 8 வருஷம் லாக்இன் பீரியட். அது வரைக்கும் உங்களால அந்த தங்க பத்திரத்தை விற்க முடியாது. 8 வருஷம் கழிச்சு RBI உங்ககிட்ட இருந்து டைரக்டா வாங்கிப்பாங்க. நீங்க எந்த ஆப்ல வாங்குனீங்களோ அதே ஆப் வழியாவே நீங்க சேல் பண்ணிடலாம். அப்படி செல் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு GSTயும் இன்கம் டாக்ஸ், நீங்க வாங்கின இன்ட்ரெஸ்டுக்கான இன்கம் டாக்ஸும் கிடையாது. இதுல நம்ம கவர்மெண்ட் தங்க பத்திரத்தை அறிமுகப்படுத்தினதுல இருந்து மக்கள் தங்க பத்திரத்தை கொஞ்சம் கொஞ்சமா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 2015ல இன்வெஸ்ட் பண்ணவங்க போன வருஷம் 2023வது வருஷமே அந்த தங்கத்தை எடுத்திருப்பாங்க. ஆனா 2016ல இன்வெஸ்ட் பண்ணவங்க இந்த வருஷம் ஆகஸ்ட் மாசம் தான் அதை எடுக்கணும். ஆனா இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா 2016ல வாங்கினவங்க 15% இறக்குமதி வரி கொடுத்து வாங்கியிருப்பாங்க. இந்த வருஷம் அதை 6% குறைச்சதுனால அவங்களுக்கு 9% லாஸ். 2016ல இன்வெஸ்ட் பண்ணவங்க அவங்க வீட்டுல ஒரு கோல்டு எடுக்கணும், ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படிங்கிற ஒரு பிளானுக்காக இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்கன்னா இந்த வருஷம் அவங்க எடுக்கும்போது ப்ராப்ளம் இல்ல. ஆனா அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக 2016ல தங்கப்பத்திரம் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 9% லாஸ்ங்கிறது கன்ஃபார்ம் தான். அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா தங்கம் ஒரே ரேட்ல கொண்டு வரதுக்காக தங்க வியாபாரிகள் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. வெவ்வேறு இடத்துல வேற வேற ரேட்ல தங்கம் இருக்கு. இப்போ சென்னையில ஒரு ரேட்டு, கேரளால ஒரு ரேட்டு, மும்பைல ஒரு ரேட்டுன்னு சொல்லி தங்கம் வேற வேற ரேட்ல இருக்கு. இந்தியாவுக்கு இம்போர்ட் ஆகிற தங்கத்தை US டாலர் கொடுத்து தான் வாங்குறோம். US டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு குறையும் போது நம்ம அதிக ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும். இதனால தங்க விலை ஏறிட்டே போகுது. அது மட்டும் இல்லாம இன்னும் சில காரணங்களால தங்க விலை ஏறிட்டே போகுது. சோ இதை தவிர இந்தியால ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு ரேட்ல வித்துட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு இம்போர்ட் ஆகிற தங்கம் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அண்ட் லேபர் சார்ஜஸ்னால வேற வேற ஸ்டேட்டுக்கு வந்து ரேட் மாறுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தங்க விலை எங்க குறைவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேரளால தான். ஏன்னா கேரளால தான் தங்கத்தை வந்து அதிகமா பயன்படுத்துற மக்கள் இருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷன் ஆகட்டும், மேரேஜ் ஆகட்டும், ஃபெஸ்டிவல் ஆகட்டும், ஒவ்வொரு தடவையும் அவங்க தங்கத்தை அதிகமா பயன்படுத்துறதுனால தங்கத்தின் மீதான ஈர்ப்பு வந்து கேரள மக்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம கேரளால இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து வெளிநாடுகள்ல வேலை செய்யறதுனால வெளிநாட்டோட இன்கம் வந்து கேரளாக்கு வருது. அந்த இன்கம் அமௌண்ட்டை எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பார்த்தா அவங்க வந்து கோல்டுல இன்வெஸ்ட் பண்றாங்க. இப்படி கோல்டுல இன்வெஸ்ட் பண்றதுனால பெருமளவு கேரளா தான் வந்து கோல்ட வாங்குறதுனால, ஹோல்சேலா வாங்குறதுனால அவங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்குது. இந்த டிஸ்கவுண்ட்னால கம்பேரிட்டிவ்லி சென்னை, மும்பையோட கம்பேர் பண்ணும்போது கேரளால வந்து கோல்டோட ரேட் கம்மியா இருக்கு. சோ நாடு முழுக்க தங்கத்தை ஒரே விலைக்கு கொண்டு வரதுக்கான முயற்சியை தங்க வியாபாரிகள் ஆகஸ்ட் 2nd வீக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லிருக்காங்க. இந்த டைம்ல தங்கம் வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ, பாய்.